இங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள் வருது. ஸோ, நம்பளுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய நம்ப ஒருத்தவங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆனா, அவங்க அத கேட்குறாங்க. பட் நம்ப உணர்ற அந்த வலிய அவங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? ஸோ, அவங்களுக்கு அது புரியலன்னா, அது அவங்கள நம்ப ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா, இங்க உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இங்க பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. ஸோ, நம்ப என்ன நெனைக்கிறோம்னா, நம்மளோட ம மைண்ட் என்ன நெனைக்குதுன்னா, இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட போய் அந்த பிரச்சனைய சொல்லும்போது, நமக்கு ஒரு ஆறுதல் வேணும். நம்ப தோள் சாயறதுக்கு ஒரு ஷோல்டர் வேணும் அப்டின்னுட்டு நம்ம நெனைக்கிறோம். ஏதோ ஒரு சிம்பத்தி ஏதோ சம்திங் ஏதோ அவங்கள்ட்டருந்து நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ப பேசுறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இப்ப நான்லாம் என் வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்துட்டேன். அ எனக்கு எனக்கு வயசே பார்த்தீங்கன்னா, 27 வயசு தான் ஆகுது. ஆனா இந்த 27 வயசுல சி ஏஜ்ல ஏஜ் இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, லைஃப் எல்லாருக்கும் கடவுள் குடுத்துருக்கான். அந்த லைஃப்ல சில மனிதர்கள் நம்பளால நம்ப எதிர்பார்க்காத நேரத்தில நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்போசிட் போயிடுவாங்க. பட் அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அது இட்ஸ் அ ரியாலிட்டி. புரியுதுங்களா? ஸோ நம்ப ஒரு டைமென்ஷன்ல நம்ப ஒரு விஷயத்த யோசிப்போம். பட் அவங்களுக்கு நம்ப யோசிக்கிறது தான் அவங்க யோசிப்பாங்கன்றத நம்ம நெனைக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒவ்வொரு விதமான தாட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அத நோக்கி தான் அவங்க வாழ்றாங்களே. இப்ப நான் நெனைக்கிற மாரி, நான் என் வாழ்க்கைய நான் அ நி நி இது பண்ற மாரி, மத்தவங்களும் அது பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப இவ்ளோ விஷயங்கள் நான் என்னோட லைஃப்ல நான் பார்க்கும்போது, நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு தோல்வி வருதா? அக்செப்ட். உங்களுக்கு ஒரு துரோகம் ஏற்படுத்துறாங்களா? அக்செப்ட். உங்கள அவமானப்படுத்துறாங்களா? அக்செப்ட். ஸோ இது அக்செப்ட் பண்ணிட்டு போணும். மூவ் ஆன் பண்ணி போணுமே தவிர, இதுக்கு போயிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணியோ, இல்ல அது ஒரு எமோஷனலா அது ஒரு கிரியேட் பண்ணி, இது தேவையில்லாத ட்ராமான்னு எனக்கு தோணுது. இல்ல எனக்கு அது உண்மையாலே இப்ப நான் ஒரு என்ன ஸ்டேஜ்ல வந்துட்டேன்னா, ஓகே ஃபைன். இதுமேட்டு என் லைஃப்ல என்ன நடந்தாலும் ஜஸ்ட் மூவ் ஆன். அது ரியாக்ட் பண்ணவே தேவையில்ல. அப்டின்ற ஒரு மனநிலை, ஒரு பக்குவத்தில இப்ப நான் வந்துட்டேன். ஏன்னா, நம்ப நெனைக்காத விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நெறைய இந்த உலகத்தில நம்பளுக்கு அதுவும் நம்ப லைஃப்ல நடக்குதுன்னு நெனைக்கும்போது, ஓகே ஃபைன் இது நடக்கணும்னு இருக்கு. நம்ப எதுவும் தடுக்க முடியாது. ஸோ இதோட மோசமாலாம் சில பேருக்குலாம் நடக்குது. ஸோ அத கம்பேர் பண்ணும்போது நம்பளுக்கு எவ்வளவோ பெட்டர் அப்டின்னிட்டு நம்ப அது மூவ் ஆன் பண்ணி, இந்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு ஒரு நன்றிய போட்டுட்டு, ஜஸ்ட் நம்ப மூவ் ஆன் பண்ணி போறது தான் நல்ல விஷயம்ன்றது எனக்கு இப்போ மனசுக்கு படுது. ஆமா, மனித பிறவி இது குணா இவரு பாடுவாரு பாருங்க. என்னது அந்த இந்த சாங்குங்க. தெய்வீக காதலா? ஐயோ! குணா படத்துல இப்ப கூட ட்ரெண்டிங் ஆச்சேங்க. அந்த குணா கேவ் படத்துல. மனித உணர்வுக்குள்ளே இது மனித காதல் அல்ல. அது மாரி மா இந்த உலகத்திலேயே மனிதனுடைய அந்த பிறவி இட்ஸ் வெரி டஃப்ங்க. இட்ஸ் வெரி டஃப். ஐயோ! நிம்மதினா என்னன்னே கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய இந்த பகுதி இருக்குல்லங்க, இந்த பகுதி இவன் ரொம்ப மோசமான பிறவிங்க. இந்த பகுதியில இருக்கிறான் பாருங்க ஒருத்தன். அவன் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோங்க. இவன கூட நம்ப இவன் வலி குடுப்பான். ஆனா வலி குடுக்கும்போது தான் இவன் கொஞ்சம் கஷ்டப்படுவான். நான் ஹார்ட் சொல்றேன். இதயத்த சொல்றேன். ஆனா இவன் இருக்கான் பாருங்க மூள. இவன் சும்மா இருந்தா கூட இவன் சும்மா இருக்க மாட்டாங்க. ஐய்யய்யோ! ஞாபகப்படுத்தி அத யோசிச்சு ஒரு வழி ஆவுதுங்க. என்ன சொல்றதுன்னே தெர்ல. ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி போணும்.